Hello everyone. In this video, we'll discuss about a lesson from economics, money, savings and investments. Let's get into the video. First, மணினா என்னன்னு பார்க்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது மணி. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும்னா அதுக்கு மணி ரொம்பவே முக்கியம். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து மணி ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம் ஃபார்மில் இருந்துச்சு. அடுத்து மெட்டாலிக் காயின்ஸ் ஃபார்மில் வந்துச்சு. அடுத்து பேப்பர் மணி ஃபார்மில் வந்துச்சு. அண்ட் இப்போது இன்டர்நெட் பேங்கிங், பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங்ன்ற மெத்தடில் வந்திருக்கு. நம்ம கையில் எல்லாருக்குமே கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ மணியோட ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ மணி எப்படி எவால்வேட் ஆச்சு, அந்த எவால்யூஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். மணி அப்படின்ற வார்த்தை மொனெண்டா ஜூனோ அப்படின்ற ரோமன் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு. அண்ட் மொனெண்டா ஜூனோன்றவங்க ரோமன் காடஸாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட மணி தான் ரோமன் எம்பையரோட ரிப்பப்ளிக் மணியாக இருந்துச்சு. நம்மளுடைய இந்தியன் ருப்பியா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு. அண்ட் ருப்பியா அப்படின்றதுக்கு சில்வர் காயின் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம பேப்பர் நோட்ஸ், காயின்ஸை மணியாக யூஸ் பண்ணுறோம். இந்த எவால்யூஷன் ஓவர் நைட்டில் நடக்கவே இல்லை. ஃப்ரம் சில்வர் காயின் டு பேப்பர் நோட்ஸோட எவால்யூஷன் ஓவர் நைட்டில் நடக்கவே இல்லை. இட் டுக் thousands of years to reach this stage. ஏன்னா அது அவ்வளோ நாள் எடுத்துச்சு ஃப்ரம் சில்வர் காயின் டு பேப்பர் காயின் எவால்வேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த எவால்யூஷன் ப்ராசஸில் நிறைய ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் என்னென்னா பேட்டர் சிஸ்டம். அந்த பேட்டர் சிஸ்டமை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பார்ட்டர் சிஸ்டமில் என்ன நடக்கும்னா, மணி எக்ஸ்சேஞ்சுக்கு பதிலாக குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் இப்போ நான் வந்து ஒரு கிலோ ரைஸ் வாங்கணும் அப்படின்னா, அந்த 1 கிலோக்கு ரைஸ்க்கு ஈக்குவலாக நான் வந்து என்கிட்ட ஒரு குட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெஸ்ஸலோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஒரு ஆனிமல்ஸோ ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டாக்கோ இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூபிள்ஸ், ஜுவல்ஸோ அதை வந்து நான் கொடுக்கணும். இப்போ நான் 1 kg ஆஃப் ரைஸ் வாங்கணுன்னா அதுக்கு ஈக்குவலான வேல்யூபிள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். அண்ட் இந்த சிஸ்டத்தை தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சிஸ்டமில் மணியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கவே இருக்காது. அண்ட் மணி இன்வென்ட் ஆகிற முன்னாடி வரைக்கும் இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற இந்த சிஸ்டமை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பார்ட்டர் சிஸ்டமில் ரொம்ப நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். இந்த லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பையர்கிட்ட போய் நான் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறேன், அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு பொருள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 kg ரைஸ் வாங்குறதுக்கு நான் வந்து 4 eggs வச்சுருக்கேன் என் கையில். ஸோ நான் இது வாங்குறதுக்கு நான் அந்த பையர்கிட்ட அந்த 4 eggs தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பையருக்கு இந்த 4 eggs தேவைப்பட்டிருக்காது. ஆர் இந்த 4 eggsக்கு எனக்கு அந்த 1 kg ஆஃப் ரைஸ் பற்றிருக்காது. ஸோ அந்த இடத்துல 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அதை தான் லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. நான் கொடுக்குற பொருளுக்கும் பையர் கொடுக்குற பொருளுக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ இருக்காது. 4 eggsக்கு 1 kg ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி 1 kg ஆஃப் ரைஸ்க்கு ஒரு ஜுவல் ஈக்குவலாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமோடிட்டிஸ். அந்த 2 கமோடிட்டிஸையும் அவங்களால டிவிசிபிள் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அந்த குட்ஸை அவங்களால பிரிக்க முடியாது. அது வந்து தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபோர்த் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த். இந்த பார்ட்டர் சிஸ்டம் மூலயமா எய்தர் பையர் ஆர் செல்லருக்கு நிறைய வெல்த் கிடைக்கும். நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால எய்தர் பையர் ஆர் செல்லருக்கு நிறைய வெல்த் கிடைக்கும். ஸோ அந்த வெல்த்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 4 டிஃபிகல்ட்டிஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இப்போ பார்ட்டர் சிஸ்டம் தி ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மேஜர் ஸ்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டர் சிஸ்டம்க்கு அப்புறம் கமோடிட்டி மணின்ற ஒரு ஸ்டேஜ் வந்தது. நெக்ஸ்ட் மெட்டாலிக் மணி, தேர்ட் பேப்பர் மணி, ஃபோர்த் கிரெடிட் மணி, ஃபிஃப்த் நியர் மணி, சிக்ஸ்த் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணினா இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமோடிட்டி மணினா என்னன்னு பார்க்கலாம்.
எல்லா பையர்ஸுமே ஜென்ரலாக சில கமோடிட்டிஸை காமன் கன்சென்ட்டாக வச்சு இதை டிமாண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த கமோடிட்டிஸ் கொடுத்தா நாங்கள் இது தருவோம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சில கமோடிட்டிஸ் வச்சு டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிஸ்டம் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் கமோடிட்டி மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கமோடிட்டிஸ்லாம் என்னென்னா லைக் ஃபர், ஸ்கின், சால்ட், ரைஸ், வீட், யுட்டென்சில்ஸ், வெப்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற குட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக டிமாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது வேணும்னா இந்த மாதிரி குட்ஸ் தாங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிஸ்டமுக்கு பேர் தான் கமோடிட்டி மணி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் குட்ஸ் அண்ட் குட்ஸ் எக்ஸ்சேஞ்சை பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்ஸ் கொடுத்து இன்னொரு குட்ஸ் வாங்குற அந்த சிஸ்டமை பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மெட்டாலிக் மணினா என்னன்னு பார்க்கலாம். கமோடிட்டி மணிக்கு அப்புறம் மெட்டாலிக் மணி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அண்ட் இந்த மெட்டாலிக் மணி எல்லாமே கோல்டு, சில்வர், காப்பரில் தான் செய்யப்பட்டுச்சு. ஏன் இந்த மெட்டாலிக் மணி சிஸ்டமை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மெட்டாலிக் மணி சிஸ்டம் ரொம்பவே ஈஸி டு ஹேண்டில் அண்ட் அவங்களுடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்ற அந்த ஐடியானால இந்த மெட்டாலிக் மணி அப்படின்ற இந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. த்ரூஅவுட் தி ஹாஃப் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி, ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி, நம்மக்கிட்டே இருக்கிற ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்த்தோன்னா அதில் மெட்டாலிக் மணி யூசேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது மெட்டாலிக் மணியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மணி கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த மெட்டல்ஸில் தான் மெட்டாலிக் மணி செய்யப்பட்டுச்சு. அண்ட் இந்த மெட்டாலிக் மணிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட் இருந்துச்சு. அண்ட் இந்த கோல்டு அண்ட் சில்வர் மணிஸ்க்கு மேலே ஒரு சீல் இருந்துச்சு. அண்ட் இந்த மணிஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருந்தது. ஈஸிலி போர்ட்டபிள், ஈஸிலி டிவைசபிள், ஈஸிலி கன்வீனியன்ட் ஃபார் மேக்கிங் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இந்த மெட்டாலிக் மணி ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லிடியாவோட கிங் மிடாஸ் அப்படின்றவர் 8th century BC அப்போது மெட்டல் காயினை இன்வென்ட் பண்ணார். ஆனால் இந்தியாவில் தான் கோல்டு காயின்ஸோட யூசேஜ் லிடியாவை விட ஜாஸ்தியாக ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு இருந்துச்சு. வேர்ல்டுலேயே காயின்ஸை ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ், சைனீஸ் அண்ட் லிடியன்ஸ் தான் இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் 6th century BC அப்போ தான் மகாஜன்பதாஸ் அப்படின்றவர் காயின்ஸை அச்சடித்தார். அண்ட் இந்த காயின்ஸை புராணாஸ், கர்ஷாபனாஸ் ஆர் பனாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மயூராஸ் கோல்டு, சில்வர், காப்பர் அண்ட் லெட்டில் பஞ்ச் மார்க்டு காயின்ஸை அச்சடித்தாங்க. அதுக்கப்புறம் இண்டோ கிரீக் குஷன் கிங்ஸ் வந்து புதுசாக ஒரு க்ரீக் கஸ்டம் உருவாக்குனாங்க. அது என்னென்னா அந்த காயின்ஸில் அவங்களோட போர்ட்ரேட்ஸை அவங்க அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டர்க்கிஷ் சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி நம்ம இந்தியன் கிங்ஸ் அந்த காயின்ஸில் வரைஞ்சிருந்த ராயல் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட இஸ்லாமிக் கேலிகிராஃபியை ரீப்ளேஸ் பண்ணாங்க 12th century AD அப்போது. 1526 AD தி முகல் எம்பையர் அப்போது இந்தியாவில் ருப்பி அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஷேர்ஷா சூரி எப்போ ஹுமாயூனை டிஃபீட் பண்ணாரோ அதுக்கப்புறம் அவர் சில்வர் காயினை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தார். அண்ட் அந்த சில்வர் காயினோட வெயிட் 178 grams இருந்துச்சு. அண்ட் அதை ருப்பியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அண்ட் அதை 40 காப்பர் பீசஸ் ஒரு பைசாவில் டிவைட் பண்ணாங்க. அண்ட் இந்த சில்வர் காயினோட யூசேஜ் த்ரூ அவுட் முகல் பீரியட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 1600s பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முகல் எம்பைரர்ஸோட அந்த கரன்சி ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. ஆனால் 1717 AD அப்போது ஃபருக் ஷியார் அப்படின்ற ஒரு முகல் எம்பரர் பிரிட்டிஷ்க்கு முகல் மணியை பாம்பே மின்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால பிரிட்டிஷ் கோல்டு காயின்ஸை கேரோலினா அப்படின்னும், சில்வர் காயின்ஸை ஏஞ்சலினா அப்படின்னும், காப்பர் காயின்ஸை கூப்பரூன் அப்படின்னும், டின் காயின்ஸை டின்னி அப்படின்னு கூப்பிட்டு அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது அடுத்து பேப்பர் மணினா என்னன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் மணிஸ் கோல்டு, சில்வரில் இருந்ததுனால அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்தது. ஸோ இந்த இன்கன்வீனியன்ஸினால் பேப்பர் மணி இன்வென்ட் பண்ணாங்க. இந்த பேப்பர் மணி ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சுன்னா, கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது அந்த கோல்டு ஸ்மித் அதுக்கான ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த ரெசிப்ட் வந்து அந்த கோல்டை அந்த கோல்டு ஸ்மித் கிட்ட கொடுத்ததுக்கான அடையாளமாகவும் அது மணிக்கான சப்ஸ்டியூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிப்டை பேஸாக வச்சு தான் பேப்பர் மணி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க.
இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த பேப்பர் மணியை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்து கிரெடிட் மணினா என்னன்னு பார்க்கலாம். பேப்பர் மணி உருவாகும் போதே சைட் பை சைடு இந்த கிரெடிட் மணி அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இப்போ பேங்க்கில் பீப்புள் டெபாசிட் பண்ணியிருக்கிற அவங்க மணியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு செக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த செக்ஸை தான் கிரெடிட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஸ் பேப்பர் மணி செய்கிற அதே வேலை தான் செய்யும். ஆனால் இந்த செக்ஸ் பேப்பர் மணி கிடையாது. செக்ஸுக்கும் பேப்பர் மணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அடுத்து நியர் மணினா என்னன்னு பார்க்கலாம். மணியோட எவல்யூஷனோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த நியர் மணி. அண்ட் இந்த நியர் மணியில் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், சேவிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு பேர் தான் நியர் மணி. இப்போது ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணினா என்னன்னு பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணினா இப்போது நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மணியை தான் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் மணி. மணியோட கிரேட்டஸ்ட் எவல்யூஷனில் லேட்டஸ்ட் டைப் தான் இந்த பிளாஸ்டிக் மணி. இப்போது எல்லார்கிட்டையுமே கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதை தான் பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன், மணி டு மணி ட்ரான்சாக்ஷனே இருக்காது. சும்மா கார்டை வச்சு தேய்ச்சா மணி அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை தான் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இ மணி. பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் அவைலபிளாக இருக்கிற எலக்ட்ரானிக் மணியை தான் இ மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலயமா நடக்கிற ட்ரான்சாக்ஷன் தான் இ மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்லேருந்து நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலயமா தானே ட்ரான்சாக்ஷனுக்கு மணி எடுக்கிறோம். ஸோ அதை தான் இ மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆன்லைன் பேங்கிங். இதை ஆன்லைன் பேங்கிங்னோ இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங்னோ சொல்லுவாங்க. இன்டர்நெட் மூலயமா நடக்கிற இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் ஆன்லைன் பேங்கிங். ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கு பேர் தான் ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இ பேங்கிங். ஒருத்தருடைய அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் மூலயமா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் இ பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு செக்கோ இல்லை கேஷோ எதுவுமே தேவை கிடையாது. That's all for today's lesson. Stay tuned for further updates. Do not forget to subscribe and like. Thank you.